ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்லே இவ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவே அவங்க விளையாடிட்டு இருக்கியா, இதெல்லாம் சீரியஸான விஷயம், நீ இப்ப மட்டும் இந்த விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு போனா உன் தாத்தா விடுவாரா? இந்த கொரியாலே எத்தனை பேர் சக்சஸா இருக்காங்கன்னு நினைக்கிற பிசினஸ்ல, அதுல நீயும் ஒரு ஆளுங்கிறது உனக்கு புரியலையானதுக்கு இவன் நானும் ஒரு ஆளா இருக்க விருப்பப்படல, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நான் என் வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அதை விட்டு கொடுக்கவும் நான் விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அவங்க அம்மா எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிறுக்கி இருக்கா, அவ சொல்லி கொடுக்கறபடிதான் இவன் இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கான், எவ்வளவு தைரியம் தான் நம்ம கிட்டே இப்படி பேசுவான், அவனுக்கான பாடத்தை நம்ம கத்து கொடுத்துதான் ஆகணும்னு இவங்க ஒரு பக்கம் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஈரா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிருப்பான், நான் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு போக போறேன்னு. அவங்க ஃப்ரெண்டு ஜியானுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு, ஜியானுக்காக மட்டும் இல்லடா எனக்காகவும் சேர்த்துதான் பண்றேன், அவங்களோட கை பொம்மையா இருக்க, உனக்கு புரியுதா? அவங்க நினைச்சா என்ன ஹீரோ போன்றாங்க, அங்க போங்கறாங்க இங்க போங்கறாங்க, அவங்க இஷ்டப்படி ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாமே அவங்க ஆட்டி வச்சபடிதான் நடந்துட்டு இருக்கு. இனிமேட்டாச்சும் எனக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு எனக்காக நான் வாழ போறேன், உன்னால முடிஞ்சதுதான் நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிருப்பான். வீட்டுக்கு வந்தவா உங்க அப்பா அம்மா கிட்ட நான் இந்த வீட்டையுமே காலி பண்ணிட்டு போறேங்கிற, அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா இவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. சோராவ ஏர்போர்ட்டுக்கு இவன் தான் கூட்டிட்டு கிளம்புறான். அவ சொல்ற, நான் போய் உன் ஆளை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சம்திங் ஏதோ இருக்கவே தானே நீ அந்த பொண்ணை இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு கிட்ட நான் உன்னோட ஆபீஸ்க்கே அந்த லேம்பை கொண்டு வந்து டெலிவரி பண்ண சொல்லியிருக்கேன், அவ வருவா, அப்ப எப்படின்னா பேசி அவளை சமாதானப்படுத்த பாரு, உனக்கு அவளை பார்க்க இன்னொரு வாய்ப்பை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு. ரொம்ப நல்ல பொண்ணு, அழகா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றா. ஹீரோமா அவ எனக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கா, லேம்பை கொண்டு வந்து கொடுக்குறேன், நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். இவள அதை டெலிவரி பண்ண கொண்டு வந்து கொடுக்குறா. அவன் பாரு உன்னதான் டெலிவரியே பண்ண சொல்லியிருக்காளா, அவ ரொம்ப நாட்டி கேர்ள்ங்கிறான். இவ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நீங்களே வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற, இதுல உங்களோட ஃபியான்சியை வேற வாண்டடா அனுப்பி விட்டுருக்கீங்க, என்னைய பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க, ஹீரோ இல்ல அவ என்னோட ஃபியான்சி கிடையாது, சொல்ல போனா இது எங்க என்கேஜ்மெண்ட்காகவே அவ வாங்கல, அதனால தான் நான் அவளை நாட்டினே சொன்னேன், என்னோட கல்யாணமே நின்னு போச்சு தெரியுமாங்கிறா. இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறா. ஹீரோ ஏன் கிளம்ப பாக்குற, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேற, கல்யாணம் ஏன் நிப்பாட்டினு அதை கூட கேட்க ரெடியா இல்லையான்னு கேட்க, அவங்க வந்து தெரிச்சு ஓடிட்டா. வெளில போனதுக்கு அப்புறமா தான் ஐயோ காசு வாங்காம வந்துட்டுமே ரிட்டர்ன் வர அசிஸ்டன்ட், இல்ல மேடம் இப்பதான் அவர் அந்த ஆக்குல போனாரு ஒரு மீட்டிங் விஷயமா, நீங்க அப்புறமா வந்து காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டான். ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறப்ப ஹீரோவை யூரோப்புக்கு மாத்துறாங்க அப்படிங்கிற அந்த நோட்டிபிகேஷனையும் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இவளுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, நம்மளுக்காக தான் கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பானோ இல்லையோன்னு. அம்மா கறி வேற வழி இல்லாம தாத்தா கிட்டே வந்திருக்கா, இங்க பாருங்க உங்க பேரு எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டான், அவனோட முடிவுல அவன் பிடிவாதமா இருக்கான்பா, நீங்க கொஞ்சம் வந்து பேசுங்கன்னா. அவரு எதுக்குதான் நீ புள்ள பேத்தியோ தெரியல, ஒன்னுத்துக்கும் உதவாத அம்மா அப்பாவா இருக்கீங்க, உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது, எல்லா விஷயத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுமா, வந்து தொலைறேன் கிளம்புங்கிறாரு. இவங்க அப்பாக்கோ இவங்க பண்றது எதுவுமே சரியா தோணவே இல்லை. ஏன்னா ஜீசுக்கு இப்ப பிரெஞ்சு படிக்க வச்சுட்டு இருக்காங்க, அவளை இங்க இருந்து வேற எங்கன்னா அனுப்பி பேக்கிங் படிக்க வைக்கலாம் அப்படின்னு அவளுக்கு விருப்பம் இல்லைனாலும் புஷ் பண்ணி தள்ளுறாங்களா. ஹீரோவும் சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 33 வருஷமா நான் உங்களோட நிழலே வாழ்ந்தது போதும், உங்களுக்கு சக்சஸரா ஆகணும்னு, இதுக்கப்புறமாச்சு நான் எனக்காக வாழ்ந்துக்கிறேன்னு. அவங்க அப்பா ஜீசு தொலைஞ்சப்ப அவளை தொலைச்ச இடத்துல தேடணும் அப்படின்னு தான் பிளான் வச்சிருந்திருக்காரு. ஆனா தாத்தா நடுவுல புகுந்து, இல்ல இந்த குடும்பத்து பொண்ணு அவளோட புள்ளையவே தொலைச்சிருக்கா அப்படின்னு வெளில நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க, கௌரவத்துக்கு இக்கிழிக்கிற மாதிரி வந்துரும், அதனால அப்படி சொல்லாதீங்க, எங்க அந்த விபத்து ஏற்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் குழந்தை காணும் தான் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் உட்பட கொடுக்கணும், குழந்தை கிடைக்கிறத விட நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம்னு இவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணிருப்பாரு. இவரால தான் ஜீசு இப்பெல்லாம் கஷ்டமும் பட்டுட்டு இருக்கிறது. இதுக்கப்புறமும் தான் பிள்ளைங்களுக்காக நான் பேசாம இருந்தோம்னா நம்ம மனுஷனே இல்ல, அந்த ஆளு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டிட்டாரு. ஜீசு கெஃபே பக்கமா நடந்து போவா, வேற ஒரு ஆள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் உள்ள வந்து பாக்குறா. அக்கா மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புறாங்க, இந்த ஊரை விட்டு நான் வெளியூர்ல போய் தங்க போறோமா, அதனால தான் ஆள் போட்டு வச்சிருக்கேன்னு. அதை பார்த்ததும் இவங்க பேக்கரி ஓனருக்கு கால் பண்றாங்க, அவர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கவே இவ தெரிச்சு ஓடி வந்துட்டு இருப்பா, ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழுந்துட்டா. ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு வா நான் கூட்டு போறேன்னு சைக்கிள்ல கொண்டு வந்து இறக்கி விடுறான். இவளும் உள்ள போயிட்டு அவங்க இந்த ஊரை விட்டே கிளம்பி போறாங்களா, இப்ப போலனா அவங்கள பிடிக்க முடியாம போயிடும் போங்கன்னு அனுப்பி வைக்கிறா. இவளே கூட ஓடலான்னு பார்க்கும் போதுதான் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் உன் கால்ல அடிபட்டிருக்கு பிள்ள, அதை பாரு, அதுக்கப்புறமா ஓடலான்னு பிடிச்சு தடுத்துட்டா. அவரோ காருக்கு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. அக்கா நிறுத்தாம போவாங்க, ஒரு கட்டத்துல முடியாம அங்கேயே மயக்கம் போட்டுட்டாரு. அத அந்த டிரைவர் சொன்னதும் தான் காரை நிப்பாட்டுறாங்க. இங்க ஜீசுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பான். அவங்களது முடிஞ்சு போன காதல் பிரேக்கப்பே பண்ணி அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்காக போய் எதுக்கு நீ இவ்வளவு சீரியஸா ஓடி வந்தனா, இல்ல அது முடிஞ்சு போன காதல் கிடையாது, ரெண்டு பேராலையுமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதுவும் மெயினா எங்களோட பேக்கர்லாம் ரொம்ப பாவம், அவரோட ஒன்லி ஒன் லவ் அவங்க மட்டும்தான். அவர் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, அவங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கும், அதை என்னால மீண்டு வரவே முடியாத அளவுக்கான ஒரு விஷயம்னு. யாராலதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் மறக்க முடியும் அப்படின்னு இவ க்ளோஸா வந்து பேசிட்டு இருக்காளா. இவன் வேற அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் பார்த்ததே இவளுக்கு பக்குன்னு ஆகிட்டு, இல்ல அது வந்துன்னு சமாளிப்பா. இவன் இல்ல வேற எதுனா உனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்பட்டதுன்னா சொல்லு, இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் ஓடாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அக்கா தான் கொண்டு வந்து
வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. அவருக்கு கேஸ்ட்ரிக் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இவங்க சரியான லூஸ் ஆயா நீ எல்லாருக்கும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி பிரெட் எல்லாம் பண்ணி கொடுக்குற, ஆனா உன் வயிற்றுக்கே சரியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி எதையும் தின்னு தொலைய மாட்டேன்னு கேக்குறாங்க. நான் வேணும் தான் பண்ணேன், நான் யாருக்காக வாழணும் எதுக்காக வாழணும், சீக்கிரம் செத்தாலே நல்லா இருக்குங்கிறாரு. அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் ஆன்ட்டி வந்திருக்காங்க. அவங்க உனக்கு விஷயம் தெரியுமா, உன் புருஷன் இந்த ஊரை விட்டு எங்கேயோ போறானா, ஆழ்கடல்ல எல்லாம் மீன் பிடிப்பாங்கல்ல தங்கி அந்த மாதிரி வேலைக்கு போறானா, உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இவங்க எனக்கு தெரியாதுன்னு அவங்க பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அப்பா இந்த மாதிரி வெளில போறாராம், உடனே வீட்டுக்கு வான்னு. அவனும் இப்பதான் ஹீரோயினை மீட் பண்ணி எப்படி இருக்கு எதிர்க்குன்னு பேசிட்டு இருப்பான். இந்த மெசேஜ் வந்ததுமே ஹீரோயின் கிட்டயே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரான். அவங்க அப்பாவை எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவரு உங்க வாழ்க்கையை நீ பாத்துக்கோங்க, என் வாழ்க்கையை என்ன வாழ விடுங்க, இந்த காலமான காலத்துல தான் எனக்கு புரியுது, சம்பாரிச்சு வச்சாதான் சொந்த குடும்பத்துல கூட மதிப்பு கிடைக்குங்கிறது, இதுக்கப்புறமாச்சு பணத்தை நோக்கி என்ன ஓட விடுங்கடா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க 2 வருஷத்துல வீடு காலி பண்ண போறீங்கல்ல, காலி பண்ணி கிளம்பி போறதுனால போங்க, இல்ல இப்பயே போறதுனால போங்க, ஆனா நான் எங்க இருக்கணும் ஏது இருக்கணும்ங்கறத நீங்க முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டாரு. அவங்க அம்மா அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்னை விட்டு தனியா கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் நம்ம புள்ள மருமக கூட இருப்பேன்னு எதிர்பார்க்கறீங்களான்னதுக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்காத, ஏன் தனியா வாழு, இதுக்கப்புறமாச்சு பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க வாழ்க்கை அவங்கள வாழ விடுன்னு திட்டுறாரு. இவங்க காலம் ஃபுல்லா உங்களுக்காகன்னு உங்க கூடவே நான் வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால தனியாலாம் வாழ முடியாதுங்கிறாங்க. அவருக்கு கடுப்பாகிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ சொல்லவே சொல்லாத, ஒரு நல்ல பொண்டாட்டிமார்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் நீ சொன்னா அப்ப அவங்களுக்கு உனக்கும் என்னமா அர்த்தம் இருக்கு, நீ நல்லவளும் கிடையாது, நல்ல ஒய்ஃபும் கிடையாது, நல்ல அம்மாவும் கிடையாது, நீ என்னை விட பணத்தை தான் அதிகமா நேசிச்ச, நான் இந்த வேலைக்கு போயிட்டு உனக்கு பணத்தை மாசம் மாசம் அனுப்பி வைப்பேன், அதுல ரெண்ட் பே பண்ற, எப்படி வாழ்ற வாழ்ந்துக்கோ, ஆனா என்ன மட்டும் உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கவே பார்க்காத, பழைய விஷயங்களை பத்தி பேசவும் நான் ரெடியா இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஹீரோ வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலான்னு வந்தா தாத்தா இவனோட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா நீ தனியா பிசினஸ் ஓபன் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன், என்னப்பா பண்ண போற, அதுக்கு காசெல்லாம் தேவைப்படுமே, அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, இல்ல தாத்தா எனக்கு தான் சில பல சொத்துக்கள் இருக்கு, கூடவே ஷேர்ஸும் இருக்கு, அதெல்லாம் தான் நான் வித்து பண்ண போறேங்கிறான். அவரோ ஓ நான் உனக்கு எல்லாமே கொடுத்தனே அதுவா, அதுவுமே இந்த கம்பெனி சொத்து தானப்பா, அதை நீ எப்படி உன் இஷ்டத்துக்கு கையாடல் பண்ணுவ, சாரி தம்பி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இல்லங்கிறாரு. இவன் தாத்தா அது எப்பயோ என் பேர்லன்னு எழுதி கொடுத்துட்டீங்க, எனக்காக தானே அப்ப அது எப்படி கம்பெனி தாகுனா, நீ என்னோட பேரனா என் பேச்செல்லாம் கேட்டங்கிறதுக்காக கொடுத்தேன், அதுக்காக நீ உன் இஷ்டத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது, அப்பயுமே கம்பெனி கீழே தான் அது வரும், இப்பயும் சொல்லிட்டேன்ப்பா, நீ தனியா போறதுல எனக்கு பிரச்சனையே இல்ல, ஆனா இங்க இருந்து ₹1 கொண்டு போக கூடாதுங்கிறது தான் பிரச்சனை, இப்ப முடிவு பண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லனா நீ தனியா போறியானா. ஹீரோ இல்ல இப்பயுமே நான் தனியா தான் போறேன், என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லங்கிறான். அப்ப சரி காருக்கு கொடுன்னு கேட்கவே அதை எடுத்து கொடுத்துட்டான். உன் பேர்ல தனியா அக்கௌண்ட் இருக்கு, கூடவே கம்பெனி ஐடி அது இதுன்னு இருக்கு, அதெல்லாம் சீக்கிரட்டா யூஸ் பண்ணினா எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அவ்வளவு கேவலமா நீ யூஸ் பண்ணணுமாங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோன்னவா அதையும் எடுத்து கொடுத்துட்டான். கேவலம் எடுத்த தாத்தா அவங்கிட்ட இருக்க வேலட் உட்பட புடுங்கிக்கிட்டாரு, கூடவே வாட்சும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவ்வளவுதானப்பா வேற எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லன்னு கேட்க இவனும் இல்ல தாத்தா எதுவும் இல்லன்னதோ, அப்ப இந்த செகண்டே இந்த வீட்டை விட்டு வெளில போன அப்படியே துரத்திட்டாரு, ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க விடாம அப்படியே கடைக்கு போனவன் கையில இருக்க கொஞ்சம் நெஞ்ச காசை வச்சு அதையுமே காஸ்ட்லியான துணி பேக் எல்லாம் வாங்கிட்டு தான் போறான். தாத்தா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வீட்டை விட்டு அவன் வெளில போயிட்டான், ₹1 கூட கொடுக்காம அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மாவோ அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க, எதனா கொடுத்துருக்கலாம் இல்லன்னா, அவன் அவ்வளவு தீவிரமா இந்த வீட்டை விட்டு வெளில போறாங்கிறான், இதுல நான் அவனுக்கு எல்லாத்தையும் வேற கொடுத்து அனுப்பணுமா, என்ன மீறி நீங்க யாருன்னா அவனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்னு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. அவங்க அப்பா ஒரு வார்த்தை நீங்க எங்க கிட்ட இதை பத்தி பேசிருக்கலாம்ல, அவசரப்பட்டு எதுக்கு அமுச்சு வச்சுங்கன்னு கேட்டா தாத்தா யாரு உன்கிட்டயா, பெத்த புள்ள வீட்டை விட்டு வெளில போறேன்னு வாசல் வரைக்கும் வந்தவன தடுக்க உனக்கு துப்பு இல்ல, இதுல உன்கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வேற நான் அனுப்பணுமா, எவன் பேச்சையும் நான் கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா இந்த ஏசாங் குரூப் தான் எனக்கு எல்லாமே, அதை தாண்டி வேற எந்த ஒரு முறையும் என்னால யோசிக்கவும் முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு பேசக்கூடாதுன்னு. பேக்கரி ஓனரும் இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, இவங்க தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க, நான் இருக்கட்டுமா இல்ல வேற யாருன்னா வருவாங்களா, போனா உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்க அவரு உனக்கு போக மனசு இல்லாம தானே இந்த இடத்துல இருக்க, ஏன் உன்ன நீயே ஏமாத்திட்டு இருக்க, என் கூட சேர்ந்து வாழ்றதுல உனக்கு என்னதான் பிரச்சனை இருக்குன்னு கேட்க அந்த அக்கா உண்மையை சொல்லிட்டாங்க. இல்ல உங்களுக்கு என்னால ஒரு குழந்தை எல்லாம் பெத்து கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஃபேமிலினா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அப்படி தகுதியே இல்லாத நான் எப்படி உங்க கூட வாழ முடியும்னு கேட்க இவரு ஏடி அந்த குழந்தைக்காகவா நீ என்ன விட்டு போறேன்னு சொல்ல வந்த, எனக்கு அதுதான் முக்கியம், நான் எப்பயோ கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தோட வாழ்ந்திருப்பேன், எனக்கு நீ வேணும், என் மனசு முழுக்க நீ இருக்கவே உனக்காக மட்டும் தானே நான் காத்துட்டு இருந்தேன், என்கிட்ட ₹1 கூட காசு இல்லாதப்ப நீ என்ன முழு மனசோட காதலிச்ச, அந்த காதல் என் வாழ்க்கையில கிடைக்காத ஒரு பொக்கிஷம், அதே காதல் காலம் ஃபுல்லா என் கூட இருந்தா மட்டுமே போதும், எனக்கு வேற எதுவுமே வேணான்னு சொல்லவே அவ்வளவுதான் அக்காவும் மனசு இறங்கிட்டாங்க. ஒரு வழியா இந்த ஜோடி ஒண்ணு சேர்ந்துட்டு ஈரவா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருந்தால ஒரு முடிவு எடுத்துட்டு வரேன்டா, எனக்கு உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணனு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேக்குறான், டேய் காசு ஏற்பாடு பண்ணியான்னு. அவன் இல்லடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க தாத்தா ஸ்ட்ரிக்டா கால் பண்ணி சொல்லிட்டாரு உனக்கு ₹1 கூட கொடுக்க கூடாதுன்னு, அதனால என்கிட்ட எதுவுமே இல்லங்கிறான். ஹீரோ விளையாடாதரா, நான் ₹300 தான் வச்சிருந்தேன், இப்பதான் ₹290
ரூபாய் கேபுக்கு பே பண்ணிருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, தயவு செஞ்சு எதனா குடுன்னு எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் என்னால என்னோட பிசினஸ் ரிஸ்க்ல வைக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். இவன் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, இவ்ளோ என் நிலைமையை சொல்லியும் புரிஞ்சுக்கலன்னா அவன் இல்ல உங்க தாத்தா சொல்ற மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நிம்மதியா அங்கேயே பிசினஸ் பண்ற வழியை பாரு, தேவையில்லாம தனியா இறங்குறேன்னு ரிஸ்க்ல மாட்டிக்காத, அதுக்காக தான் சொல்ல வரங்கிறான். ஆனா ஹீரோ இதுவே நான் உன்னை பாக்குறது கடைசியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப எங்க போறது என்ன பண்றதுன்னே அவனுக்கு புரியல. ஒரு வாட்டி ஹீரோயினை பாக்கணும்னு தோணுச்சுன்னு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவளும் வந்ததும் இவனை என்னென்னமோ சொல்லி சமாளிக்கலான்னு பாப்பான். ஹீரோயின் இவன் யூரோப் போறான் அப்படிங்கறத அங்க படிச்சால, அதை புரிஞ்சுக்கிட்டவ சரி ஓகே ரெண்டு பேரும் வெளில போய் சாப்பிடலாமா, ஏன்னா நீங்க யூரோப்புக்கு போறீங்க, கடைசி ஒரு வாட்டி உங்க கூட சாப்பிட்டு உங்களுக்கு குட் பை சொல்லி அனுப்பணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான்வே சரி இந்த வேலையை சாப்பாடு வாங்கி கொடுக்கறாளேங்கிற ஒரு சந்தோஷத்துல ஹீரோவா அவ கூட வரான். கார் ரிப்பேரா இருக்குன்னு ரெண்டு பேரும் பஸ்ல தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துல ஐயோ நான் இதெல்லாம் தொடக்கூட மாட்டேப்பா அப்படின்னு சீன் போட்டானோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஆனா இப்ப பயங்கர பசியில இருப்பான் போல, அறக்க பறக்க சாப்பிடுறான். ஹீரோயின் ஆச்சரியமா இருக்கு, சும்மா இதற்கு சீன் போட்டுட்டு இருக்கேன் என்னென்னதுக்கு, ஐயோ இல்ல இல்ல பசியில இருக்கும் போது இதெல்லாம் கூட அமிர்தமா தோணுதுன்னு சொல்லி நல்லா சாப்பிடுறான். ஹீரோவா அன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட சொன்ன விஷயத்த சொல்றான். இல்ல அவரு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாரு, அதனால நீ இந்த இடத்துல இருக்குன்னு மட்டும்தான் நான் சொன்னேன், அவரே எப்படியோ தேடி கண்டுபிடிச்சுதான் வந்திருப்பாரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கிறான். இவளும் நடந்து முடிஞ்சது இருக்கட்டும், நீங்க யூரோப் போறீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கிட்ட இருந்து அங்கிருந்து கிளம்பிட்டா. ஆனா அவனுக்கும் பெரிய மனசு இல்ல, இவளுக்கும் பெரிய மனசு வரலதான். அவன் இதுக்கப்புறம் யூரோப் போறான், அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவன் வாழ்க்கை நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சுலன்னு அதை யோசிச்சவ பஸ்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு பார்க்க வருவாங்க, பார்த்தா அக்காவும் அவரும் கைய பிடிச்சிட்டு வராங்களா. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கிறது அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் அவங்க அப்பாக்கு போன் பண்ணிட்டே இருக்கா, போனையுமே எடுக்க மாட்டாரு. வெள்ள குப்பை கொட்டலான்னு ஒரு வாரம் ஹீரோயின் எதிரில நிக்கிறா. நான் எத்தனை வாட்டி கால் பண்ண ஏன்பா எடுக்கல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க பக்கத்துல எங்கன்னா டீ சாப்பிட்டுட்டே பேசலான்னு கூப்பிடுறா. இல்லம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்ப போய் ஆகணும், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுன்னு கேட்கவே அவ என்ன நடந்த எல்லாத்துக்கும் சாரி தான் கேட்கிறா. கண்டுபிடிச்ச உடனே வந்து சொல்லிருக்கணும், நான் என்னோட சுயநலத்துக்காகவும் கொஞ்சம் சொல்லாம இருந்துட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்கிறா. பரவாயில்ல இருக்கட்டும், நடந்தது நடந்துட்டு போகட்டும், இதுக்கப்புறம் நீ சேஃபா இருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அவங்க அப்பாவும் அங்கங்க சுத்திட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஒரு கடையில கிட்டார் வித்துட்டு இருப்பாங்க, அதை பார்த்ததுமே இவருக்குள்ளயும் சின்ன வயசுல ஒரு கனவு இருந்திருக்கு, அதெல்லாம் வாசிச்சு ஒரு பெரிய ஆளு ஆகணும்னு. அந்த கனவை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு இருமல் வருது, ரத்த வாந்தி எடுக்கிறாரு. அதை பார்த்ததுமே இவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இவங்க அம்மாவும் கேன்சர் மூலமா தான் இறந்தாங்க. இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குமே ஸ்டேஜ் 3 கேன்சர் இருந்துச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் குணமாகி வந்துட்டாரு. ஆல்ரெடி மன உளைச்சல்ல இருக்காரு. இப்ப தனக்கும் அந்த நோய் தான் இருக்குன்னு பிக்ஸே பண்ணிட்டாரு. இவ்வளவு பிரச்சனை இல்ல, அண்ணன் பொண்டாட்டி வேற இப்ப பிரெக்னண்டா இருக்கா. இந்த விஷயத்த போய் எப்படி அவங்கிட்ட சொல்றதுன்னு பயந்துகிட்டு இருக்கா. ஈரா அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ண அவன் பாவம் அவன் பங்குக்கு ஒரு பக்கம் புலம்பி தீக்குறான். இவனை வேலை விட்டு அனுப்புனது இல்லாம கூடவே அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு சின்ன கம்பெனில இப்ப இருக்கிறத விட கம்மி சம்பளத்துல ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்கானுங்க. அந்த கவலையெல்லாம் சொல்லிட்டு நீங்க காசு கொஞ்சம் நல்லபடியா எடுத்துட்டு தானே கிளம்புனீங்க, உங்களுக்கு தங்குறதுக்கு எல்லாம் இடம் இருக்கா, இல்லன்னா நான் என்னோட அட்ரஸ் அனுப்புறேன் அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறான். ஹீரோ இல்ல இல்ல நான் காசுலாம் நிறையவே வச்சிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு ஹோட்டலுக்கு போலான்னு போறான். அது கொஞ்சம் தப்பான ஹோட்டலா இருக்கு, கூடவே காசும் நிறைய கேக்குறாங்க, இவங்கிட்ட சுத்தமா இல்ல, என்ன பண்றது தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். கடைசியில அசிஸ்டன்டே கண்ணுல பட்டுறாரு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி எங்கன்னா சுத்திட்டு இருப்பீங்கன்னு, ஒழுங்கா வாங்க இதான் என்னோட வீடுன்னு கூட்டு வந்துட்டான். அந்த வீடு ரொம்ப சின்ன வீடா இருக்கு. அசிஸ்டன்டோட அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க இவனை நல்ல சந்தோஷமா தான் வெல்கம் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த வீட்டுல பெருசா தங்கறதுக்கு இடம் இல்லைங்கிற காரணத்தினால அந்த பொண்ணை குளிச்சுட்டு அங்கனக்குள்ளவே கிடப்பாங்கல்ல வீடு வாசல் இல்லாதவங்க, அந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோ இல்ல நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு பரவாயில்ல இருக்கட்டும், அவ இடைக்கடிக்கு அந்த மாதிரி தான் போவா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு ஹீரோக்காக ஒரு சின்ன ரூம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஹீரோ அப்பதான் புரிஞ்சுக்கிறான் அசிஸ்டன்ட்லாம் எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு. நைட் எல்லாம் தூக்கமே வரல. நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்ததுமே அவங்க அம்மா இவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் சாப்பிட்டு அந்த மீன்ல மிச்சம் வச்சிருப்பான், அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு, நம்ம எல்லாம் வேஸ்ட்னு தூக்கி போடுறது கூட இன்னொருத்தங்களுக்கு வாங்க முடியாத அளவுக்கான விஷயமா இருக்கு, நம்ம இதுக்கு மேலே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கையில இருந்த காசுல கொஞ்சம் தேர்த்து அங்க வச்சுட்டு கிளம்பிட்டான். போனவன் ரிட்டர்ன் வந்து இருந்த $100 கொடுத்துட்டோம், நம்ம கேட்டு எப்படின்னா வாங்கிட்டு போலாமான்னு வாசல்லே நிக்கிறான். ஆனாலும் அந்த பணக்கார கெத்து தடுக்குது. அங்க இருந்து கிளம்பினவன் இப்போதைக்கு ஒரு ஜிம்ல அசிஸ்டண்டா வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு நடந்த அதே விஷயம் இப்ப தம்பிக்கும் நடக்குது. அந்த அம்மா பொண்ணு 2 பேரும் வந்திருக்காங்களா, அதுல அந்த பொண்ணு சிலுக்கு ஒரு செருப்பு வாங்கியிருக்கு, அந்த ஷூவோ ரொம்ப டைட்டா இருந்திருக்கு, செட் ஆகல, நல்லா யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குது. தம்பி சொல்லிருப்பான் முன்னக்கே, இல்ல மேடம் உங்க கால் கொஞ்சம் பெப்பரப்பான இருக்கிறதுனால உங்களுக்கு அது பத்தலன்னு, அப்ப நீ என்ன குண்டுன்னு கிண்டல் பண்றியாண்டா அவங்க அம்மாவை போய் கூட்டு வந்திருக்கு. இப்போ அவங்க அம்மா
காரி நீ முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டினா நான் வேணா மன்னிச்சு விடுறேன். நான் ஒரு விவிஐபி கஸ்டமர், நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன்னு இவனோட மேனேஜரும் விடுப்பா கொஞ்சம் மன்னிப்பு தான் கேட்டு தொலையப்பா அப்படிங்கிறாரு. இவனுக்கு அவங்க அக்கா பட்ட அதே அசிங்கம் ஞாபகம் வருது. நான் கூட நினைச்சேன் அந்த விஷயம் எனக்கு நடக்காது, ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதை நீயே வச்சுக்கோ, நான் வேலை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன்னு அந்த பேட்சையும் எடுத்து கொடுத்துட்டு குண்டு பண்ணி நான் மட்டும் இப்ப முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டா இவகிட்ட இருக்க பணத்தை வச்சு இந்த மாலையே விலைக்கு வாங்க போற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா பாரு. முடியாதுல்ல, அவ்வளவு காசு உங்ககிட்ட இல்லல்ல, அப்ப சைலண்டா இருக்க வழியை பாரு, ஆளையும் முகரையும் பாருன்னு திட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோக்கா பாவம் அந்த வேலை பார்க்கவே பிடிக்கல, அவ்வளோ டிஸ்கஸ்டடா ஃபீல் ஆகுது. ரொம்ப போராடி வேலை பார்த்துமே $50 தான் கையில கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இதை வச்சு ஃபர்ஸ்ட் சாப்பிடுவான், அப்புறமா இது வந்தாலும் 10 பொண்ணு சாப்பிட்டு டைரக்டா ஹீரோயின் கிட்ட வந்துட்டான். அவ வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு எனக்கு வேற எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்ல ஜியான், அட்லீஸ்ட் உன்னை பார்த்தாலாச்சும் கொஞ்சம் மனசு ஆரம்பின்னு தான் வந்திருக்கேன்னு நின்னுட்டு இருப்பான். 2 பசங்க அங்க தங்கி இருக்க வேற 2 பேர் வருவானுங்க. ஹீரோ ஏங்க நீங்க எங்க இங்க போறீங்க? அப்ப அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு பையலும் இங்க தான் தங்கி இருக்கானா, இது என்ன இடம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்க அவங்க இது ஷேர் ஹவுஸ்ங்க, இங்க இருக்க எல்லாருமே காசு போட்டு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கோம்னு சொன்னதும் ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வெளில போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப அவன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க, உண்மைக்குமே உனக்கும் அவனுக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்குன்னு கேட்க இப்பதான் மனசு திறந்து சொல்றா. எனக்கும் ஒரு காலகட்டத்துல அவர் மேல ஒரு வித ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஆனா அது இருந்திருக்க கூடாத ஒரு விஷயம் தான், என்னையும் மீறி அது வந்துருச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்னால அதை எந்த விதத்திலயும் வெளிக்காட்டவே முடியாது, ஏன்னா அவர் எப்பயோ யூரோப்புக்கு கிளம்பி போயிட்டாரு. அங்க இருந்து ரிட்டர்ன் வரப்ப கூட அவரோட ஃபியான்சி கூட வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எந்த விதத்திலயுமே நான் அந்த குடும்பத்து கூட சம்பந்தமே வச்சுக்க கூடாதுன்னு யோசிக்கிற ஒருத்தர் தான் என் மனசுலயும் இருக்காரு. இப்ப அதை பத்திலாம் யோசிச்சு டைம் வேஸ்ட் தான். நானும் என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறேன், முடியலன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறா. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி 2 பேரும் மறுபடியும் அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு வந்தா ஹீரோ அந்த இடத்துல உட்காந்து ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கான். 2 பேருக்கும் பக்குன்னு ஆகுது. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.